இப்பெண் தெய்வம் ஒரு பன்றியின் முகத்தையும் ஒரு சக்கரத்தை கையில் ஏந்தியவாறும் காணப்படுகிறது. மேலும் மற்றொரு கையில் இருக்கும் வாளால் போரிடுவதை காண முடிகிறது. 1, 2 வேதத்தில் விவரிக்கப்பட்ட போருக்கு பிறகு சப்த கன்னியர்களில் ஒருவரான வராகி அம்மன் பாதிக்கப்பட்டவரின் இரத்தத்தை குடித்துவிட்டு நடனம் ஆடுவதாக சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. 3. ரக்தாபிஜா என்ற அரக்கனுக்கு எதிரான போரில் துர்கை தெய்வம் 8 சக்திகளை வழிநடத்துகிறது. சிவப்பு நிறமுள்ள வராகி கீழ்வரிசை இடதுபுறம் ஒரு எருமையின் மீது சவாரி செய்து ஒரு வாள், கவசம் மற்றும் ஆடுகளை வைத்திருக்கிறது. இது தேவி மகாத்மிய புராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம். ரக்தாபிஜா என்ற அரக்கனை கொன்றது குறித்து தேவி மகாத்மியத்தின் பிந்தைய அத்தியாயத்தின்படி முக்கிய போர்வீரர் தெய்வமாகிய துர்கை சக்திகளை தன்னிடமிருந்து உருவாக்கி அவர்களின் உதவியுடன் அரக்கனை படுகொலை செய்கிறார். சும்பா